ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னிடம் பேச வேண்டும் என்று வெகு நேரமாக காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ காதில் வாங்குவது போல் தெரியவில்லை. என் மீது கோபமா? என் மீது வருத்தமா? எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நான் பேசுவதை அலட்சியம் செய்து எந்த ஒரு விஷயத்திலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் இரு. நிறைய விஷயங்கள் நான் சொல்வதை காதில் வாங்காமல் போய்தான் நீ நிறைய விஷயங்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய். எவ்வளவு நாள்தான் நீயும் எல்லா விஷயத்திலும் மாட்டிக்கொண்டே இருப்பாய்? தங்கமே, வாழ்நாளில் நீ ஒரு நல்லதாவது செய்திருக்கிறாயா என்று பார். நிச்சயமாக செய்திருப்பாய். நல்லது செய்திருப்பாய். உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுத்திருப்பாய். அது நல்லது. ஆனால் எல்லா விஷயமும் ஒரு நபரிடம் இருந்து அந்த நபருக்காக உன் வாழ்க்கையை எதற்காக இழக்கிறாய்? தங்கமே, உன்னுடைய உறவுதான் உனக்கு சொந்தக்காரர் தான். ஆனால் அவரிடம் எல்லாமே இருக்கும். எல்லாமே சந்தோஷத்திலிருந்து பணத்திலிருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு உதவி, ஒரு தேவை என்று வந்தவுடன் உன்னிடம் இருக்கும் சிறிய பணத்தை கூட எடுத்து உதவி செய்கிறாய். தங்கமே, முடியாத நபர்களுக்கு செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு கேட்கும் ஒருவருக்கு எந்த ஒரு உதவியையுமே செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இல்லாத நபர்களுக்கு செய்தால்தான் அது புண்ணியம். இருக்கும் நபர்களுக்கு உதவி செய்தால் அது புண்ணியம் கிடையவே கிடையாது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் சுதாரிக்க வேண்டும். இதற்கு முன்பு நிறைய விஷயங்கள் ஏமாந்து உள்ளாய். வாழ்க்கையில் நீ நிறைய பெயரிடம் ஏமாந்து இருக்கிறாய். நல்லவன் போலவே நடித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் உன்னை ஏமாற்றியும் அசிங்கப்படுத்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் காயப்படுத்தியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஒருவன். தங்கமே, அவனிடம் இனி பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. அவனுக்கு நீ செய்வதை நிறுத்துவது நல்லது. அவன் வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எதுவுமே இல்லாதது போல் வெளியில் நடித்து கொண்டு இருக்கிறான். நடிப்பவனை எப்பொழுதுமே நம்பாதீர்கள். எது இருக்கிறது, எது இல்லை, எப்படிப்பட்டவன் என்று பார்த்து யாராக இருந்தாலும் பழகுங்கள். அதை விட்டுவிட்டு நல்லவன் நல்லவன் என்று சொல்லி அவனிடம் ஏமாந்து போவதில் என்ன இருக்கிறது சொல்? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் உன்னை ஏமாற்றுகிறான் என்று தெரிகிறது பார். அவனிடம் இருந்து வெளியே வா. உன்னுடைய உறவுகளுக்கு, அதாவது எல்லாம் இருக்கும் உறவுகளுக்கு செய்வதை நிறுத்திவிட்டு நல்லதை மட்டும், யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்களுக்கு மட்டும் எல்லாவற்றையும் செய். இல்லாதவருக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு நீ உன்னிடமே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளலாம். தங்கமே, ஏமாந்து போகாதே. இனி யாரையும் நம்பாதே. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்த பிறகு யாருக்காக இருந்தாலும் உதவி செய். உதவி செய்த பிறகு ஏமாந்து போவது எவ்வளவு பெரிய வழியை தரும் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நல்லதையும் செய்து கெட்டதையுமே நீயே பெற்றுக்கொள்கிறாய். இனி தைரியமாக இரு. நல்லதோ கெட்டதோ அதற்கு முடிவு நீயே எடு. நல்லதை செய்துவிட்டு கெட்ட பெயரை எடுக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன். சதா சர்வகாலமும் உன்னை நான் காப்பாற்றுவேன்.